ஹாய் மக்களே, நான் உங்கள் ஏஆர்எம் சேனல் மன்சூர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆத்தூர் பக்கத்தில் விழுப்புரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 112 கிலோமீட்ரு. அங்கேருந்து ஒரு கிராமம் ரைட் சைடு பிரியுது. ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள முட்டல் அப்படின்ற சொல்லக்கூடிய அருவி. அங்கே பார்த்தீங்கன்னா அருவி நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு தான் திறக்கிறாங்க. சாயங்காலம் 4-5 மணி வரைக்கும் தான் டைம் போட்டிருக்காங்க. அங்கே பூங்கா இருக்குது, போட் ஹவுஸ் இருக்குது. இங்கே எல்லாமே ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஆனால் தண்ணி இப்போதைக்கு அந்த அருவியில் இல்லை. ஆனால் இப்போ போனீங்கன்னா போட் ஹவுஸ் போகலாம். கொஞ்சம் நல்லா ரம்மியமாக நல்லா சூப்பராக அழகாக இருக்குது. மற்றபடி இது நம்ம பகுதியில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 100 கிலோமீட்டரில் அப்படி ஒரு ரவுண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மலை, கல்வராயன் மலையுடைய தொடர்ச்சியுடைய பகுதி இதுதான் இந்த அருவிக்கு போகிற பகுதி. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா பழைய வீடியோ இதுதான். இந்த இடத்துல தான் குளிக்கிறதுக்கெலாம் அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ தண்ணி இல்லை, சொட்டாக தான் வந்துச்சு. உட்காந்து ஒரு ஆள் தலையில் குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. குரங்குகள் அது இதுன்னு சொல்லி நல்லா இருக்குது, ரம்மியமாக நல்லா அருமையாக இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு போனவங்களாக இருந்தால் நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடி இந்த பூங்கா பார்த்திங்கன்னா செம மாசாக இருக்கும். அந்த பூங்காவில் போட் ஹவுஸ் இருக்குது. தண்ணீர்கள் அந்த அருவியோட தண்ணி இந்த ஆற்றுல வந்திருக்கு. சுற்றி மலைகள் இருக்கும். பறவைகள் சத்தம்னு நம்ம டவுனில் இருக்க மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட பகுதியில் இருக்க மக்களுக்கு ஒரு சிறந்த இடம். இதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த பூங்காவில் பிள்ளைங்க குட்டீஸ்லாம் நல்லா ரெடி பண்ணி பசுமையாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே அந்த அருவியோட தண்ணி தான் அங்கே வந்திருக்கு. அதோடைய தண்ணி ஆற்றுல நல்லா இருக்குது. போட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக 9 மணிக்கு அங்கே போய் சேர மாதிரி. விழுப்புரத்துலேருந்து 1 ஹவர் ஆகுது, 1-1.5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கிளம்பி போங்க. மிக அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மன்சூர் ஏஆர்எம் சேனல். நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு தொடர்ந்துருங்க. இது போன்ற பல தகவல்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது பார்த்திங்கன்னா நேற்றுடைய நிலவரம். ஏன்னா நம்ம வீடியோவில் பொதுவாக பழைய வீடியோக்கெல்லாம் போட்டு அப்லோட் பண்ணாமல் அப்பப்போ நிலவரத்தில் என்ன இருக்கோ அதை போட்டு மக்கள் போய் ஏமாந்துடக்கூடாது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, சரி ஓகே போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம நேரடியாக அங்கே அந்த பகுதிக்கு போயிருந்தோம். அந்த பகுதியை உங்களுக்கு தகவலுக்காக அப்டேட் பண்ணுறோம். பாய் மக்களே, நான்